ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீக்கங்காய் தோல் வச்சு இந்த துவையல் பண்ண போகிறேன். நான் நிறைய வாட்டி பண்ணிவிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, பசங்களுக்கும் நல்ல யூஸாக இருக்குது. நீங்களும் இதை வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. பீக்கங்காய் கண்டிப்பாக வாங்கி அதையும் சமையல் பண்ணி சாப்பிடுங்க. நேற்று நான் பீக்கங்காய் சிறுபருப்பு போட்டு கூட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி பீக்கங்காய் துவையல் பண்ணி காட்ட போகிறேன். அதை நான் ஏற்கனவே ஒரு வாட்டி அந்த சிறுபருப்பு கூட்டெல்லாம் போட்டிருக்கனால நான் துவையல் பண்ணி காட்ட போகிறேன். ஒருத்தங்க நான் கீழே பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ரிலேஷனில் உள்ள ஒரு மைனி தான், கண்டிப்பாக போடு இந்த துவையல் நான் பார்க்கணும், உன்னோட சேனலில் நீ போடு, உன்னோட பாணியில் எப்படி பண்ணுறேன்ட்டு சொன்னாங்க. சாதாரணமாக நம்ம திருநெல்வேலி ஸ்டைலில் துவையல் அரைக்கிற மாதிரி தாங்க, ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்காய் ஊற்றிக்கிறேன் வதக்கிறதுக்கு, நல்லா கொஞ்சம் மணமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தோலை நல்லா வதக்கி எடுத்துப்போம். நல்லா அழகாக வதக்கி எடுக்கணும். சூப்பராக மணமாக வதக்கிட்டு காட்டுறேன். கொஞ்சம் தின்னமாக தோல் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சு கொஞ்சம் அழகாக வதக்கி எடுத்துக்கோங்க. பக்குவம் தவறுனா அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனாலுமே இது நல்லது தான், எல்லாம் பெனிஃபிட் இருக்குது. டைஜஸ்ட்க்கு ரொம்ப நல்லது. டைஜஸ்ட் ஒழுங்காக நடந்தாலே நம்மளுக்கு ஸ்கின்க்கு க்ளோ கிடைக்கும். ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இப்போ உள்ள பசங்க அந்த க்ரீம் இந்த க்ரீம் போடுறீங்க, இந்த பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ இந்த மாதிரி பீக்கங்காய் வாங்குற அன்றைக்கி அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். வீக்லி ஒன்ஸ் இந்த தோல் துவையல் சாப்பிடுங்க. டைஜஸ்ட் ப்ராப்ளமே வராது. அழகாக இருக்கும். ஃபைபர் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. கேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும். சூப்பரான ஒரு டிஷ்ஷு பாருங்கள். இவ்வளோ வதங்கி வச்சு இது போதும். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஆரோக்கியம் ஒரு சின்ன குட்டி பேன் வச்சுக்கலாம். அது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். அந்த ஹீட்டில் கொஞ்சம் அது வதங்கட்டும் அப்படின்ட்டு விட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா அது வேறு இடத்துல மாற்றிட்டு நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இப்போ இது பண்ணுவோம். இப்போ திரும்ப ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் விட்டுக்கோங்க. தேங்காய் விட்டுட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேங்காவையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பக்குவமாக இல்லை பூண்டு போட்டுக்கோங்க. ஏற்ற மாதிரி வத்தல் போட்டுக்கோங்க. சரியாக தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் வதக்கிக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. சாப்பிட்றதுக்கு என்னமோ சாதாரண துவையல் மாதிரி தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அதுக்கு பெனிஃபிட் தெரியும். கண்டிப்பாக ரைஸில் போட்டு கூட விரவி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மக்களே கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட்டு சொல்லுங்கள். அவ்வளோ யூஸ்ஃபுல். உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினச்சி சாப்பிடுங்க.